Good evening champions, welcome to Gate Zone Coimbatore. I am Vaishnavan. நம்ம கூட இருக்கிறது லட்சுமி ஆதனன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செக்ஷனில் வந்து மெட்டல் வெல்டிங்கில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா தெர்மிட் வெல்டிங் டெம்பரேச்சர் இஸ் அரௌண்ட். தெர்மிட் வெல்டிங் வந்து டெம்பரேச்சர் அரௌண்ட் வந்து 2500 to 3000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் நம்ம. தெர்மிட் வெல்டிங்கில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 2500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, விச் வெல்டிங் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டிக் வெல்டிங். ஸ்டிக் வெல்டிங் நம்ம எதை சொல்கிறோன்னா ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்க. ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டிக் வெல்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டிக் வெல்டிங் எதை சொல்கிறோன்னா ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் தான் வந்து ஸ்டிக் வெல்டிங் சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசிட்டிலைன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன். அசிட்டிலைன் கெமிக்கல், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கால்சியம் கார்பைடு, கால்சியம் கார்பைடு அண்டு வாட்டர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அசிட்டிலைன் ப்ரொடியூஸ் பை கெமிக்கல் ரியாக்ஷன். கால்சியம் கார்பைடுக்கும் வாட்டருக்கும் பிட்வீனில் தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அசிட்டிலைன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பைட் அண்ட் வாட்டர் வந்து ரியாக்ட் ஆகும்போது தான் வந்து அசிட்டிலைன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஓவர் ஹெட் வெல்டிங். எதுனா டியூ டு ஹை வெல்டிங் pool, high fluidity of welding pool and flux. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கை. சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா ஹை ஃப்ளூயிடிட்டி ஆஃப் வெல்ட் பூல் அண்ட் ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஓவர் வெல்டிங் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் இஸ் எசென்ஷியலி எம்ப்ளாய்டு இன் ஃபாலோயிங் வெல்டிங் மெத்தட். ப்ரெஷர் வந்து எதுக்கு எசென்ஷியலாக இருக்குன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்க்கு எசென்ஷியலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்க்கு வந்து ப்ரெஷர் எசென்ஷியலாக தேவைப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் கேன் யூஸ் டு லொக்கேட் லீக்ஸ். எது வந்து லீக் லொக்கேட் பண்ணு பார்த்தோம்னா ப்ரெஷர் வெல்டிங். ப்ரெஷர் இன்ஸ்பெக்ஷன் மூலயமா தான் வந்து லீக்ஸை வந்து லொக்கேட் பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விச் வெல்டிங் ப்ராசஸ் ஆர்க் இஸ் கம்ப்ளீட்லி ஹிடன் இன்சைட் எ லேயர் ஆஃப் ஃப்ளக்ஸ். எந்த வெல்டிங் ப்ராசஸில் வந்து ஆர்க் இஸ் கம்ப்ளீட்லி ஹிட்டனாக இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கில் தான் வந்து ஆர்க் வந்து ஹிட்டனாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கில் தான் வந்து ஆர்க் வந்து ஹிட்டனாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விச் மெட்டீரியல் ஹேஸ் பெஸ்ட் வெல்டபிலிட்டி. வெல்டபிலிட்டிக்கு ரொம்ப உகந்த மெட்டல் எதுன்னு பார்த்தோம்னா லோ கார்பன் ஸ்டீல்னு சொல்லலாம். லோ கார்பன் ஸ்டீல்னு சொல்லலாம், இல்லைன்னா மைல்டு ஸ்டீலும் நம்ம சொல்லலாம். லோ கார்பன் ஸ்டீல் மைல்டு ஸ்டீலில் தான் வந்து வெல்டபிலிட்டி நல்லா வெல்டு மெட்டீரியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வை இஸ் கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வெல்டிங். எதுனாலனா இது வந்து ரெடியூஸ் ஸ்கோப் ஆஃப் ஆக்சிடேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால ரெடியூஸ் பண்ணோம். அதனால தான் நம்ம க்ளீனிங்கை வந்து வெல்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். வெல்டிங்கில் க்ளீனிங் பண்ணுறது மூலயமா இட் ரெடியூசஸ் த ஸ்கோப் ஆஃப் ஆக்சிடேஷன் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃபியூஷன் வெல்டிங் இஸ் சிமிலர் டு. ஃபியூஷன் வெல்டிங் எதுக்கு சிமிலராக இருக்கும்னா கேஸ்டிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப சிமிலராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூஷன் வெல்டிங் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேஸ்டிங், ஆனால் அதுலேயும் மெட்டலை மெல்ட் பண்ணி தான் இது பண்ணுறோம், இதுலேயும் மெல்ட் ஆகி தான் பண்ணுது. ஸோ நம்ம லட்சுமி ஆதன் கிட்ட வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து அதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.